வணக்கம். இன்றைக்கு காலையில பார்த்த ஒரு செய்தி என்ன உண்மையிலேயே கவலை கொள்ள வச்சுட்டு நிலைகுலைய வச்சுச்சு. ஒரு ஆயுதத்தை, ஒரு துப்பாக்கியை ஒரு ஐஞ்சறிவுள்ள சீவன் கையிலே, தன்னை அரண்டை அறிஞ்சு கொள்ள முடியாத ஒரு சீவன் கையில சில மனிதர்கள் கொடுத்திருக்கிறார்கள். முதல்ல நாங்கள் ஆயுதம் என்றது என்ன, அது எப்படி உருவாயிற்று என்றதை அறிஞ்சு கொள்ள வேணும். காடுகளில் சுத்தி திரிஞ்ச மனிதன் தன்னுடைய உணவு தேவைக்காக வேட்டையாடுவதற்காக ஆயுதங்களை கண்டுபிடிக்கிறான். அதுக்கு பிறகு தன்னை தாக்க வருகின்ற விலங்குகள்கிட்ட இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக, தன்னுடைய குழுக்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்த ஆயுதத்தை பயன்படுத்துறான். அதுக்கு பிறகு மனிதர்கள் கூட்டம் கூட்டமாக வாழ்கிற பொழுது சில வீரர்களை தெரிவு செய்து அவர்களுடைய கைகளில் ஆயுதங்களை கொடுத்து எதிரிகளால, கொள்ளையர்களால தங்களுடைய பட்டிகள், தங்களுடைய மனைவிமார், பிள்ளைகள், தங்களுடைய இனக்குழுவை பாதுகாக்கிறதுக்காக இந்த ஆயுதத்தை பயன்படுத்துறாங்க. பிறகு ராஜ்யங்கள் உருவாக்கப்படுகிறது. தமிழர்களை பொறுத்த வரைக்கும் ஆயுதங்களை உருவாக்கி ஆயுத கலாச்சாரமுடைய படைகளுக்கு, ஆயுத படைகளுக்கு தனி தர்மமே உருவாக்கப்படுகிறது. ஆயுதங்கள் எப்படி பயன்படுத்தணும், யார் மீது பயன்படுத்தணும், ஆயுதம் பயன்படுத்துற நோக்கம் என்ன, எதிரிகளாலையும் பகைவர்களாலையும் தன்னுடைய மொழி, இனம், கலை, கலாச்சாரம், பண்பாடு, பெண்கள், குழந்தைகள், செல்வங்கள் என்றது எல்லாத்தையும் பாதுகாப்பதற்காக எப்படி பயன்படுத்தப்பட வேண்டும் என்று ஆயுதங்களுக்கென்று ஒரு தர்மத்தையே உருவாக்கி வச்சிருந்தவன் தமிழன். அப்ப அப்பேற்பட்ட இனத்துல பிறந்திருக்கக்கூடிய எனக்கு இந்த காணொளி, இந்த செய்தி மிகவும் அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஒரு வாய் இல்லாத அப்புராணி, ஒரு பகுத்தறிவில்லாத சீவன், தன்னை ஆரென்று கூட அறிய முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு விலங்கு, அந்த விலங்கினுடைய கைகளிலே துப்பாக்கியை கொடுத்திருக்கிறார்கள். இது ஒரு வேடிக்கையான விஷயம் அல்ல. அந்த விலங்கு, அந்த பகுத்தறிய முடியாத சீவன் அந்த துப்பாக்கியை யார் மீது பிரயோகிக்கும்? மனிதர்களாகிய நாங்கள், பகுத்தறிவுடையவர்களாக எங்களை காட்டிக்கொள்ளக்கூடிய நாங்கள், இந்த நாட்டிலே பெரிய ரட்சகர்கள் போலவும் புத்திஜீவிகள் போலவும் எங்களை காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய நாங்கள், ஏற்கனவே ஆயுதங்களை வைத்திருந்தவர்கள் மீது குறை சொல்லிக் கொண்டு ஆட்சிகளை, அதிகாரங்களை பிடிக்கிற அளவுக்கு அரசியல் நாகரிகங்களை கொண்டிருக்கக்கூடிய புதிய மனித வர்க்கமாக காட்டிக் கொள்ளக்கூடிய நாங்கள் யாருடைய கைகளிலே ஆயுதங்களை கொடுக்கிறோம் என்றதுல தெளிவாக இருக்க வேண்டும். ஒரு வாயில்லா சீவன், ஒரு அஞ்சறிவுள்ள பிராணியின் கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஆயுதம் நாளைக்கு எப்படியான விபரீதங்களை இந்த சமூகத்தில் உருவாக்கும், எப்படியான ஒரு துரதிஷ்டமான, எப்படியான ஒரு ஆபத்தான நிலைமை இந்த மக்களுக்கு உருவாக்கும் என்பதை அறிந்திருக்க முடியாத இந்த துப்பாக்கியை வழங்கியவர்கள், இந்த விலங்கு நாளைக்கு இந்த துப்பாக்கியை வைத்து செய்ய போகின்ற அசம்பாவிதங்கள் யாவற்றுக்கும் பொறுப்பேற்க வேண்டியவர்கள் என்றதை நாங்கள் இந்த தர்மத்தில் விளங்கிக் கொள்ளவும். நான் இந்த செய்தியை, எந்த காணொலியை பார்த்து இவ்வளவு தூரம் கவலையோடு உணர்ச்சி பொங்க பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றதை நீங்களும் அறிஞ்ச போகணும். அந்த காணொலியை நான் நினைக்கிறேன் பாருங்க. இப்படியான ஒரு விலங்கின் கையில், ஒரு அஞ்சறிவுள்ள சீவன் கையில ஒரு துப்பாக்கியை கொடுக்கிறது சரிதான்? நீங்களே சொல்லுங்க. Mato, mato, mato. Mato, mato, mato.